நாங்க இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். என் கணவர் பெயர் முருகேசன். பூச்செடி குத்து வச்சிருக்கோம். இப்ப மல்லிகை செடி வச்சிருக்கோம். பூச்செடி சாகுபடியா செய்றீங்க. எத்தனை வருஷமாமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் மேடம். சொல்லுங்கம்மா, என்னென்ன பூச்செடி எல்லாம் சாகுபடி செய்றீங்க? மல்லிகை பூச்செடி வச்சிருக்கேன் மேடம். நைசரும்பு வச்சிருக்கேன், குண்டு மல்லி வச்சிருக்கேன், இட்லி பூன்னு சொல்லுவாங்க அது வச்சிருக்கேன், அலரி செடி வச்சிருக்கேன், வாடாமல்லி வச்சிருக்கேன், காக்கரட்டை வச்சிருக்கேன். அந்தந்த சீசனுக்கு அது எது பூக்கும். இப்பக்கி மல்லிகை பூ கொஞ்சம் கம்மி தான். ஆனாலும் நான் ஃபர்ஸ்ட் ஒரு அரை ஏக்கருக்குள்ள வச்சிருக்கேன். 20 குத்து வாங்கி போட்டேன். அந்த 20 குத்து எதுக்கு வாங்கி போட்டேன்னாக்கா, நம்ம வீட்டுல இடம் இருக்கே, நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அதுக்கு தலைக்கு ஆகட்டும்னு வாங்கி போட்டேன். ஃபர்ஸ்ட் பொம்பளை பிள்ளை இருக்கு, அதுக்காக பூச்செடி வளர்க்கலாம்னு ஆரம்பிச்சேன். அது எப்ப பெரிய அளவுல செஞ்சு இது மாதிரி வியாபாரமா போகணும் அப்படின்னு எப்ப தோணுச்சு உங்களுக்கு? அப்படி தோணுச்சுன்னா தலைக்கு கொஞ்சம் ஆணுச்சு, அப்புறம் எங்க வீட்டு சாமிக்கு ஆணுச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 100, 200, 500 அந்த மாதிரி கொஞ்சம் அதுலயே வருமானம் வந்துச்சு. ஓ, நிறைய பூக்க ஆரம்பிச்சிட்டு. ஆமா, என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல, அதே வியாபாரமா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதிக பரப்பளவுலயும் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா, பக்கத்துல வாங்க வந்தாங்க. அப்ப நமக்கு ஒரு வருமானம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு 20 குத்து வாங்கி போட்டேன். அதுலயும் ஒரு வருமானம் வந்துச்சு. இப்பக்கு ஒரு 80 குத்து நைசரும்பு வச்சிருக்கேன். குண்டுமல்லி செடி ஒரு 40 குத்து வச்சிருக்கேன். நைசரும்புனா முள்ளரும்பு. முள்ளரும்பு பச்சை முல்லை நல்லா இருக்கும், அது வாங்கி வச்சிருக்கேன். உங்க வேதாரண்யம் பக்கத்துல நல்லா பூச்செடி எல்லாம் வரும் இல்லையா? வேதாரண்யம் அரும்புன்னு கூட சொல்லுவாங்க. வேதாரண்யம் பக்கம் நாங்க இருக்கிறது வெள்ளப்பள்ளம். என்ன மண்ணுங்க உங்க பக்கம்லாம்? மண்ணு புழுதி மண்ணு தான். வருமோ வராதோன்னு ஆரம்பத்துல எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா மல்லிகை செடி நல்லா வந்துச்சு. நீங்க வேற யாரும் உங்க பகுதிகளில் பண்ணி பார்த்தது இல்லையா? நான் மட்டும் தான் இப்பக்கி வச்சிருக்கேன். இப்ப நான் வச்சதை பார்த்துட்டு பக்கத்துல நிறைய பேருக்கு சொல்லி நானே வாங்கி கொடுத்திருக்கேன். நம்மள மாதிரி அவங்களும் வீட்டுல இருக்கவங்க இதை பண்ணுங்க, ஒரு வருமானம் கிடைக்கும், எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்திருக்கேன். எங்க இருந்து வாங்குறீங்க கண்ணுலாம்? கொரவப்பழத்துல இருந்து வாங்கி போட்டிருக்கேன். கொரவப்பழங்கிறது பக்கம் தானே? ஆமா, ஒரு தெரிஞ்சவங்க அவங்க தான் சொன்னாங்க. அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, வீட்டுல பொம்பளை பிள்ளை வச்சிருக்கீங்க, கொஞ்சம் தலைக்கு ஆகட்டும் வாங்கி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வாங்கிட்டு போட்டா நம்ம மனுக்கு நல்லா வந்துச்சு. 60 ரூபா தான் ஒரு குத்து. இப்ப நல்லா பெரிய பெரிய குத்தா வச்சு நல்லா இருக்கு. அதனால எனக்கு வருமானமும் நல்லா கிடைக்குது. குத்துனா எப்படிங்க? நீங்க செடியா தானே வைப்பீங்க இல்ல சின்ன சின்னதா ஒரு குத்து குத்தா கட்டி தருவாங்க. வேர்ல அப்படியே பறிச்சு கட்டி ஒரு குத்து 60 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது வச்சு எத்தனை நாள்ல பூக்க ஆரம்பிக்கும்? அது பட்சத்துல இருந்து அரும்போட தான் தராங்க. அவங்க பதியம் வச்சிருக்காங்க இதுக்குன்னு. அரும்போட தான் தராங்க. பட்சத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு விளக்குக்கு பூத்துச்சு, சாமிக்கு, அப்புறம் தலைக்கு பூத்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல உள்ளவங்க வாங்கிட்டு போனாங்க. அப்படி எனக்கும் காசும் பார்த்தேன்னா கொஞ்சம் ஆர்வமும் வந்துச்சு. இப்ப ஒரு தோட்டம் ஃபுல்லா வச்சுட்டேன். சரிங்க, வச்சு நல்லா எனக்கு இப்ப ஒரு வருமானம் கிடைக்கும். இது முள்ளரும்புக்கு இந்த கதை. குண்டுமல்லி அதிகமா பூக்காது. முள்ளரும்பு டெய்லிக்கும் பூக்கும். குண்டுமல்லி சீசன் அப்பதான் பூக்கும். குண்டுமல்லி ரெகுலரா நிறைய பூக்காது. முள்ளரும்பு டெய்லியும் பூக்குமா? டெய்லியும் பூக்கும் எங்க வீட்டுல. சீசன் இல்லையா? சீசன் இருக்குன்னா சீசன் அப்ப நிறைய பூக்கும். கிலோ கணக்குல 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி பூக்கும். இப்ப சீசன் கிடையாது. சீசன் இல்லைனாலும் 1-2 பூ பூத்துக்கிட்டே தான் இருக்கும். எங்கேயுமே பூ கிடையாது. ஆனா எங்க வீட்டுல 3/4 கிலோ பூ இன்னைக்கு காலையில வரைக்கும் எடுத்து வச்சுட்டு வந்து பாருங்க. 3/4 கிலோ. ஆமா, ஆனா இன்னைக்கு ரேட்டு 1000 ரூபாய் 1200 ரூபாய் விக்குது. சீசன் இல்லாதப்ப பூக்குற பூ விலை அதிகம் இல்லையா? அப்ப நீங்க என்ன நினைச்சீங்க? நல்லா இருக்கு, நல்லா எனக்கு ஒரு வருமானமா தான் இருந்துச்சு. அதையும் வியாபாரம் பண்றீங்க? ஆமா, நானே எப்படின்னு கேட்டீங்கன்னா, மீனவர் காலனி எங்க வீட்டுக்கு பக்கம். கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல எல்லாம் ஆரம்பத்துல எங்கேயும் போக மாட்டேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த பிள்ளைங்க எல்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நீங்க எடுத்துட்டு வாங்கக்கா, நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஸ்கூட்டி ஓட்டுவேன். எடுத்துட்டு போய் 7 மணிக்கு காலையில போவேன். 7:45 வீட்டுக்கு வந்துடும். எல்லாம் வாங்கிப்பாங்க. நம்ம அரும்பும் நல்லா இருக்கும். ஏன்னா உடனே எடுத்து உடனே கட்டி நல்ல வாசமாவும் இருக்கும். எடுத்துட்டு போய் கொடுத்தா பூக்கார அக்கா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பூ வாங்கிப்பாங்க எல்லாருமே. சாதாரண அக்காவா இருந்தீங்க, இப்ப பூக்கார அக்காவா மாறிட்டீங்க. பேரே பூக்கார அக்கா வச்சுட்டாங்க. சரிங்க. அந்த மாதிரி இப்ப கல்யாணத்துக்குலாம் பூ சில சீசன்ல கிடைக்காது இல்லையா? அப்பெல்லாம் தேடி உங்களை வாங்கிருக்காங்களா? கண்டிப்பா வாங்கிருக்காங்க. கல்யாணத்துக்கு வாங்குவாங்க, நிச்சயதார்த்தத்துக்கு வாங்குவாங்க. அப்புறம் இந்த மாலை எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் பூ தான் நம்ம வீட்டுல இருக்கே, மாலை கட்டி கத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு கட்டினாலும் சரி, யூடியூப்ல போட்டாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சம் மாத சுத்தி பாப்பேன் நானு. அப்புறம் பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா கட்டுவாங்க. அவங்களை கூப்பிட்டாங்க, எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என் மாலையும் நம்ம வீட்டு பூவாச்சுல கொஞ்சம் நறுக்க நல்லா அழகா கட்டி தருவேன். அது மாதிரி பங்கனுக்குலாம் இப்ப மாலையும் எனக்கு ஆர்டர் வரும், கட்டி தருவேன். திருமண மாலை தெரியாது, மத்த நிச்சயதார்த்தத்துக்கு வளைகாப்பு கிழக்கெல்லாம் நலுங்குன்னு சொல்லுவாங்க, தாலி பிரிச்சு போடுவாங்க, அந்த மாலை அந்த மாதிரி எல்லாம் கட்டி கொடுப்பேன். அப்புறம் கோயிலுக்கு சாமிக்கு பரிசு பருப்பு பக்கத்துலயும் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. வரவேற்பு நல்லா இருக்கு. நல்லா இப்ப வெளியில கட்டுறாங்கல்ல மாலை, அதுக்கும் நீங்க கட்டுற மாலைக்கு வித்தியாசம் இருக்குமா? எப்படி வித்தியாசம் இருக்கும். அது கலக்க இருக்கும். நான் நெருக்க நல்லா அழகா கட்டி. நீங்க நெருக்க கட்டுவீங்க? நெருக்க கட்டி அழகா. அப்ப நல்லா பாக்க அழகாவே இருக்குமா? இல்ல வாங்கிட்டு போயிடுவாங்க. பார்த்தோன்னே நேரம் அதிகம் எடுக்குமா உங்களுக்கு? இப்படி ஆரம்பத்துல ஒரு 3 மாலை 4 மாலை கொஞ்சம் கொஞ்சமா, இப்ப ஒரு 12 மாலை கட்டிடுவோம் ஒரு நாளைக்கு. இப்ப நீங்க பூவா விற்பனை பண்றதுக்கும் மாலையா கட்டி கொடுக்கறதுக்கும் எது லாபம்? மாலை தான் லாபம். எந்த அளவு லாபம் கிடைக்குங்க? 1 மடங்கு 2 மடங்கு அந்த மாதிரி சொல்லுங்க. 2 மடங்கு 3 மடங்கு லாபம் கிடைக்கும். 50 பூக்கு ஒரு மாலை கட்டிடுவேன். அப்படி இந்த ஆயுத பூஜைக்கெல்லாம் ஆளும் வச்சுப்பேன்.
ஓஹோ. அது மாதிரி காலையில எடுக்கும்போது இப்ப கொஞ்சமா இருக்கு நாங்களே எடுத்துருவோம். நிறைய இருக்கப்ப ஆள் வந்து காலையிலே எடுத்துருவாங்க. 6 மணிக்கு வருவாங்க, 9 மணிக்கு அவங்க நேர வேலைக்கு போறதுக்காட்டியும் எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒரு படம் பாக்குற மாதிரி இருக்கு நீங்க சொன்னது. சாதாரணமா ஒரு செடிக்கு வச்ச, அடுத்து விளக்குக்கு பூத்துச்சு, தலைக்கு பூத்துச்சுன்னு சொன்னீங்க. இப்ப வந்து பூவை வியாபாரம் பண்ண, அத நானே மாலை கட்டி விக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெண்கள் கையில வருமானம் வர்றதுக்கான வழிகளை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? குண்டு மல்லிக்கு அந்த மாதிரிதான், அதை வச்சும் மாலை கட்டிடுவீங்க. சீக்கிரம் கட்டிடலாம். 15 மாலை கட்டணும்னா அது 20 மாலை 25 மாலை அது மாதிரி. ஒரு நாளைக்கு 15 மாலை கட்டிடுவீங்களா? இப்பக்கி கட்டிடுவேன். இப்ப கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாயிடுச்சு. சரிங்க சரிங்க. இது எல்லாமே நீங்களே தான், உங்க கணவரோட உதவியோட அந்த மாதிரிலாம்? கணவர் உதவியும் இருக்கு மேடம். அவங்க வந்து பூச்செடிக்கு தண்ணி பாய்ச்சறது, உரம் வைக்கிறது, அந்த மாதிரி மருந்து அடிக்கிறது, சாகுபடி முறைகள்ல அவங்களுக்கு உதவி உண்டு. ஆமா. மாலை கட்டுறது இதெல்லாம் நீங்களே தான்? ஆமா. அவங்க அந்த உதவி பண்ணுவாங்க. மருந்து அடிக்கணும் செடிக்கலாம், வருஷத்துக்கு வருஷம் சாணி உரம் போடுவோம், தண்ணி பாய்ச்சணும், அதெல்லாம் அவங்க செஞ்சு தருவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சாணி உரம் கொடுப்பீங்க? அது எப்படி கொடுப்பீங்க? மக்க வச்சு அந்த மாதிரியா? வாங்கிடுவோம். அது மாதிரி வெளியில இருந்து ஒரு லோடு இறக்கிடுவோம். இறக்கிட்டு உடனே வச்சிருவோம். உடனே வச்சு அதுல தண்ணி தான் நமக்கு மெயின். எப்படிங்க செடி இருக்கு, அது எப்படி வைப்பீங்க? ஓரளவுக்கு ஒரு கேப் விட்டு இத்தனை இதுன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க பண்ணி உரம் வச்சு தண்ணி நிக்கணும், தண்ணி பாய்ச்சிருவாங்க. ஓஹோ. அது எப்படி நல்லா கொஞ்சம் சின்னதா குழி மாதிரி பறிச்சு அதுல போட்டு தண்ணி ஊத்தி வச்சிருவீங்க. பூச்செடிக்கு ரவுண்டு பண்ணி அதுல ஃபுல்லா ரவுண்டு அன்னக்குடியில வச்சு சாணி கொட்டி அதுக்கப்புறம் துத்துட்டு அந்த தண்ணி நிக்கிற அளவுக்கு பண்ணிடுவாங்க. அது தண்ணி நின்று நல்லா அந்த உரத்தை எடுத்துட்டு கருகருன்னு அரும்பு நல்லா இருக்கும். சரிங்க. உரம்னு பார்த்தா அது மட்டும் தானா? ஆமா, நாங்க இந்த உரம் தான் வைப்போம். ரசாயன உரங்கள்லாம் வைப்பீங்களா, வைக்க மாட்டீங்க? வைப்போம். அந்த மழை சீசனுக்கு லைட்டா மேலேயே தெளிச்சுடுவோம். டிஎபி, யூரியா, ஜிப்ஸ் அந்த மாதிரி இலைவழி உரமா தெளிச்சு விடுவீங்க? ஆமா, தெளிச்சுடுவோம். ஏன் மழை காலத்துல? அது அப்பதான் இழுத்துக்கும், அது நம்ம தண்ணி அதிகமா இறக்கி தேவையில்ல. ஓஹோ. அதனால இப்ப மழை காலம் நீங்க சொல்லும் போது ஞாபகம் வருது. இப்ப மழை காலத்துல அதுக்கு பராமரிப்பு எப்படி இருக்கும், என்ன மாதிரி செய்வீங்க? மழை காலத்துல கொஞ்சம் பூ டல்லு தான், அதுலயும் கோட்டு போட்டு நாங்க எடுத்துருவோம் காலையிலேயே. ரசாயனம் இந்த டிஏபி, யூரியா, ஜிப்ஸ் அதை மட்டும் தெளிச்சுடுவோம். மத்தபடி ஒண்ணு அதுக்கான ஒரு இது கிடையாது. சரிங்க. குண்டு மல்லி, முல்லை, அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னீங்க? காக்கரட்டான். காக்கரட்டான் வச்சிருக்கேன். அதுதான் இப்ப சீசன். அது நல்லா போக்கும், அதுவும் கட்டி எடுத்துட்டு போய் கொடுத்துருவேன். இப்ப காக்கரட்டான் இப்பதான் சீசன் இல்லையா? ஆனா அந்த செடியை வந்து நீங்க அந்த ஒரு வருடம் ஃபுல்லாவே பராமரிச்சு வச்சிருக்கணும், அப்படிதானே? ஆமா, வச்சிருக்கணும். அதுக்கும் உரம் போட்டு. அப்ப வந்து கொஞ்சம் சின்னதா கவாத்து எல்லாம் செஞ்சு வச்சிருப்பீங்களா? அது வச்சிருக்கேன், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கேன். ஒரு 25 குத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் பூத்துக்கிட்டே இருக்கு எங்க வீட்டுல உள்ளது. எங்க மண்ணுக்கு அது என்னமோ நல்லா பூத்துட்டே தான் இருக்குது. அதுவும் கேட்பாங்க, காக்கரட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த இட்லி பூன்னு ஒண்ணு வச்சிருக்கேன். அதை பூ வச்சு கலப்பு பூ கட்டி கொடுத்தோம்னா அது அழகா இருக்கும், வாங்கிட்டு போயிடுவாங்க. தலைக்கே வந்து இட்லி பூ வச்சு பண்ணுவீங்க? ஆமா, வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த பூக்கு ரெட் கலர் பூ, அது இட்லி பூ. அதுக்கும் இந்த ஒயிட்டுக்கும் அவ்வளவு அழகா இருக்கும், வாங்கிட்டு போயிடுவாங்க. வாடாமல்லியும் சாகுபடி செய்வேன்னு சொன்னீங்க. இதெல்லாம் எப்படி மாலை கட்ட தொடங்கின பிறகு வச்சதா? மாலை கட்ட தொடங்கின பிறகுதான் வச்சது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு குஞ்சம் போடுவோம்ல, மாலைக்கு குஞ்சம் போடுவோம்ல, அதுக்கு போய் நம்ம காசு கொடுத்து வாங்கணும் பாருங்க. அதனால அதுக்காக அதுக்கு தேவையானதெல்லாம் நீங்களே சாகுபடியை பண்ண ஆரம்பிச்சீங்க. அந்த இட்லி பூ வச்சு இலை பறிச்சு குஞ்சம் போட்டு கொடுத்துருவேன். வாடாமல்லி பூ பறிச்சு அதுல இடையிலேயே நடுவுல அந்த மல்லிகைப்பூ மாலையில வச்சோம்னா நல்லா இருக்கும், அழகா இருக்கும், கட்டி கொடுத்துருவேன். சரிங்க. இதெல்லாம் எந்த அளவு பரப்பளவுல செஞ்சிட்டு இருக்கீங்க? ஒரு 1/2 ஏக்கர் இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் வச்சிருக்கேன். இட வசதி எங்களுக்கு இருக்குது, வச்சிருக்கேன். நல்ல லாபம் கிடைக்குது. சரிங்க. இப்ப மாலை கட்டுறதுக்கு வந்து பூ உங்களுக்கு அதுவே போதுமானதா இருக்கா, இல்ல வெளியில இருந்து வாங்கிக்கிறீங்களா, எப்படிங்க? எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயுத பூஜை டைம்ல எல்லாம் எனக்கு பத்தாது, வாங்கிப்பேன். இந்த சித்திரை வைகாசில எனக்கு அதிகமா இருக்கும் பூவு, வியாபாரிகிட்ட கொடுத்துருவேன். ஆயுத பூஜை, பொங்கல் அந்த மாதிரி டைம்ல வியாபாரிகிட்ட வாங்கிப்பேன். எந்த மாதிரி நேரத்துல மாலைகள் அதிகமா விற்பனை ஆகும்? ஆயுத பூஜைக்கு அதிகமா இருக்குதும், வருஷ பருப்பு, திருவிழா டைம்ல எல்லாம் அதிகமா இருக்கும். அதுக்கு வந்துட்டு என்னாலையும் கட்ட முடியாது, ஒரு பக்கத்துல ஒருத்தவங்களை கூப்பிட்டு ஆள் வச்சு கட்டி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துரும். கேட்டாதான் மாலை கட்டி தருவீங்களா, இல்ல கட்டியே வச்சிருப்பீங்களா, எப்படி? ஆர்டர் வந்தாதான் கட்டி கொடுப்பேன். கட்டி வச்ச நம்ம கடை வைக்கல, வீட்லயே தானே நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஆர்டர் எனக்கு போன் வந்துரும். இப்பதான் ஓரளவுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவங்கள்ட்ட போனா கிடைக்கும், அங்க போங்க அந்த மாதிரி சொல்லி விடுற அளவுக்கு ஆயிட்டு போன் பண்ணுவாங்க, நான் கட்டி கொடுத்துருவேன். சாயந்தரம் வேணும், 5 மணிக்கு வேணும் அப்படி சொன்னாங்கன்னா நான் காலையில உள்ள அரும்புல கட்டி கொடுத்துருவேன். சரிங்க. மத்தபடி காய்கறி எல்லாம் பண்றீங்களா? காய்கறி கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கேன். கத்திரி வச்சிருக்கேன், கொத்தரை வச்சிருக்கேன், பரங்கி போட்டிருக்கேன். இப்ப கூட பரங்கிக்காயெல்லாம் நிறைய காய்ச்சிருக்கு. அதுவும் அந்த கேக்குற பூ அங்க வராங்களா, அவங்கள்ட்டே கொடுத்து அது ஒரு வருமானத்துக்கு எனக்கு ஆகும். ஒரு 20 ரூபா, 10 ரூபாய் கொடுங்க, 20 ரூபாய் கொடுங்க, 50 ரூபாய் கொடுங்க கேட்பாங்க. கத்திரிக்காய், கொத்தரங்காய், பரங்கிக்காய் அந்த மாதிரியும் பறிச்சு கொடுப்பேன். அது ஒரு வருமானத்துக்கு வருது எனக்கு. பூ வந்து காலையிலே பறிக்கணும் இல்லையா? காலையில எத்தனை மணிக்கு பறிக்க ஆரம்பிப்பீங்க? நான் 5:30 மணிக்கு எந்திரிப்பேன். எந்திரிச்சிட்டு டீ வச்சு கொடுத்துட்டு
வீட்டுல கொஞ்சம் ஏதாச்சும் பசங்க காலேஜ் போறாங்க, கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு கொஞ்ச நேரம் எடுப்பேன். ஒரு 7 மணி வரைக்கும் நானே எடுப்பேன். 7 மணி எடுத்துட்டு பூ வியாபாரத்துக்கு போயிடுவேன். நீங்க மட்டும்தான் எடுப்பீங்களா? இல்ல, ஆளு வருவாங்க. ஒரு 800 கிராம் 1 கிலோ அவ்வளவுதான் எடுப்பாங்க ஆளு. 130 ரூபா சம்பளம் அவங்களுக்கு. கரெக்டா எப்படிங்க கிலோ கணக்குல? கிலோ கணக்கு. கிலோவுக்கு எவ்வளவு தருவீங்க? கிலோவுக்கு 130 ரூபா தரும். 130 ரூபா தருவீங்க? ஆமா, எடுக்கிறதுக்கு. அது 9 மணிக்குள்ள அவங்களே எடுத்து வச்சுட்டு வேற வேலை அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க, எடுத்து கொடுப்பாங்க. ஒரு ஆள் எத்தனை கிலோ எடுப்பாங்க? 1 கிலோக்குள்ள அவ்வளவுதான் எடுப்பாங்க. அவ்வளவுதான் எடுக்க ஏன்னா எங்க வெள்ள பள்ளத்துல இருந்து அவ்வளவு பூச்செடி தோட்டம் இல்ல, நான் மட்டும் தான் வச்சிருக்கேன். ஒரு ஸ்பீடு இருக்காது. 1 கிலோக்குள்ள எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் வருவாங்க, எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆள் பற்றாக்குறை எல்லாம் இல்ல இல்லையா? இல்ல அவங்களே 4 பேர் வந்தாங்கனாலே போதும். நம்ம வீட்லயும் இருக்கோம்லாம் எடுத்துருவோம். என் பசங்க வீட்டுல இருந்தாங்கன்னா எடுத்துருவாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க லீவ் அப்ப வந்து எடுத்து தருவாங்க. ஓரளவுக்கு எடுத்துருவாங்க. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அதே அளவு கொடுப்பீங்களா? ஆமா, அதே அளவுக்கு கொடுத்துருவோம். பாவம் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கல்ல, சொல்லிட்டு கொடுத்துருவோம். சரிங்க. அது என்னமோ மத்த காசெல்லாம் கூட சேராதும்பாங்க, அந்த பூ காசு நிறைய சேர்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி கட்டுறதும் காக்கா கிலோ அவங்கள்ட்ட வெயிட் போட்டு கொடுத்துருவேன். மத்தியான டைம்ல கட்டி கொடுத்துருவாங்க. அது மாதிரி கட்டி 2 மணிக்கெல்லாம் பூ வந்துடும், கேக்குறவங்களுக்கு கொடுத்துருவேன். பாக்கி இருக்க பூ தான் வியாபாரத்துக்கு எடுத்துட்டு போவேன். இது மாதிரி எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்குங்க? நான் ஒரு 8 வருஷமா இப்ப பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, நான் வெளிப்பழக்கலாம் இல்ல. இப்ப வந்து நல்லா எனக்கு வந்துட்டு ஒரு இன்னும் வைக்கணும், இன்னும் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துருச்சு. இன்னும் என்னென்னலாம் வைக்கணும்னு நினைக்கிறீங்க பூச்செடியில? பூச்செடியில ரோஸ் வைக்கணும்னு நினைச்சா எங்க மண்ணுக்கு சரியா வரல. கனகாமரம் வைக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். ஏன்னா கலப்பு கட்டி கேக்குறாங்க மல்லிகைப்பூல. கொஞ்சம் 2 செடி வாங்கி வச்சு பார்த்தா ஒரு சரியா வராத மாதிரி தெரிஞ்சு, சரி அது வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. மத்தபடி ஓரளவுக்கு எல்லா செடியும் வச்சுட்டேன். எங்க போனாலும் எனக்கு பூச்செடி வாங்கி வச்சணும் இப்ப ஒரு ஆர்வம். சரிங்க. இப்ப வந்து பூச்செடியை பொறுத்தளவு கவாத்து அப்படிங்கிறது முக்கியமான ஒரு செயல்முறை இல்லையா? வருஷத்துக்கு ஒரு முறையாவது அதை வந்து நல்லா கட் பண்ணி விட்டாதான் அதோட அந்த துளிர்லாம் வந்து நல்ல பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. ஒரு செடிக்கு ஒரு நேரம் மாறும். இப்ப நம்ம வந்து சந்தன முல்லைக்கே வந்து சில மாதங்கள்ல தான் கவாத்து செய்யணும்னு இருக்கு. இப்ப நீங்க குண்டு மல்லி வச்சிருக்கீங்க, முள்ளரும்பு, காக்கரட்டான் வச்சிருக்கீங்க, வாடாமல்லி, இதெல்லாம் வந்து எப்படி கவாத்து செய்றீங்க? என்னென்ன நேரங்கள்ல அது சொல்லுங்களேன். எனக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, தை மாசத்துல எல்லாம் பூ கொஞ்சம் இப்ப கம்மியா இருக்குல்ல, பாதி செடி கட் பண்ணி விட்டுரும். கொஞ்சம் எப்படி இருந்தாலும் யாரும் கேட்கற சாமிக்கு அதுக்கு கேட்கறவங்களுக்கு பாதி செடி வச்சுட்டு பாதி கட் பண்ணிடுவோம். இதுக்கு உரம் வச்சு இது துளிர் வந்து இது அரும்பு கட்டுற நேரத்துல அதை கட் பண்ணி விட்டுருவோம். இது பூக்க ஆரம்பிச்சிடும், அதை கட் பண்ணி விட்டுருவோம். ஒரே நேரத்துல எல்லாமே கவாத்து செஞ்சா வருமானம் குறைவா இருக்கும். அதுக்காக அதனால அந்த மாதிரி குண்டுமல்லியும் இது சீசன் ஓயிறப்ப அதை கட் பண்ணி விட்டுருவோம். இது ஓயிற நேரத்துல இந்த பூச்செடி கம்மியாகிற நேரத்துல, பூ கம்மியாகிற நேரத்துல அது பூக்குற மாதிரி கட் பண்ணி விட்டுரும். அந்த பூ கம்மியாகிற நேரம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு சீசன் இல்லன்னு உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்துல அதை கட் பண்ணுவீங்க. ஆமா, 2 கிலோ 3 கிலோ பூக்கிற செடி வந்து 1/4 கிலோக்கு வந்துருச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் பாதி செடி கட் பண்ணி விட்டுலாம். அப்புறம் அதுக்கு உரம் வச்சு துளுக்குற மருந்து அடிக்கணும். அந்த வெள்ளை நோவு வரும், அதுக்கு மருந்து அடிக்கணும். அதெல்லாம் அடிச்சு நல்லா அரும்பு கட்டுற நேரத்துல அரும்பு வரணும். இதுல எடுக்கிற டைம்ல வரும்போது பாக்கி செடி கட் பண்ணி விட்டுரும். பூக்கிறதுக்கான மருந்து அடி பண்ணீங்களா? அது என்ன மருந்து? உரக்கடையிலே கேட்டா தருவாங்க. எங்க வீட்டுக்காரங்க தான் வாங்கிட்டு வருவாங்க. பூக்கிறதுக்கு மருந்து கேட்டா தருவாங்க, துளுக்குற மருந்து தருவாங்க. நோவு வெள்ளை வெள்ளையா வரும் மல்லிகை செடிக்கு, அதுக்கு தருவாங்க. எது இந்த மாவு பூச்சின்னு சொல்லுவாங்களே அதுவா? இலையிலேயே ஒரு மாதிரி வெள்ளை நோவா வரும், வெள்ளை வெள்ளையா இருந்துரும் மல்லிகை செடியில, முட்டு முட்டா இருக்குமே. ஆமா, அது உரக்கடையிலே இந்த மருந்து இது எதுக்குன்னு கேட்டா நம்மளுக்கு அவங்க தருவாங்க. அப்புறம் மல்லிகையில வந்து இந்த புழு எல்லாம் வருமே, பூ கருகுன மாதிரி உள்ள புழு எல்லாம் இருக்கும், அதான் அதுக்கு தனியா மருந்து தருவாங்க. வண்டு ஒண்ணு திங்கும், அதுக்கும் வந்துட்டு நம்ம உரக்கடையிலே வண்டுக்கு அப்படின்னு சொன்னோம்னா மருந்து தருவாங்க, அவங்களே தருவாங்க. இதெல்லாம் எப்படிங்க தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கணுமா இல்ல எப்படி? தொடர்ந்து இல்ல, அதுக்கு அந்த பாதிப்பு வரப்ப அடிப்போம். பாதிப்பு வரும்போது. ஆமா. நீங்க ரெகுலரா வேப்ப முன்னாக்கு அதெல்லாம் எதுவும் பயன்படுத்துறது? வேப்ப முன்னாக்கு வைப்போம். அந்த உரம் வைக்கிறோம்ல, சாணி உரம் வைக்கிறோம்ல, அப்ப வேப்ப முன்னாக்கு கொஞ்சம் வச்சுதான் போடுவோம்.